100வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் ஆண்டோர் பெருமக்களையும் வருகை வருகை என அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றோம். மாணவரின் அன்புள்ளங்கள் இன்ன மக்களம் இசைக்க பறவை கூட்டங்களின் பண் ஒலிகள் இசையட்டும் அன்புள்ளங்களை ஆர்ப்பரித்து வரவேற்க இயற்கையின் எழிலெல்லாம் முத்தமிழில் சொல்லெடுத்து முக்கணியின் அன்புள்ளம் வாழ்த்து பாடுகளின் கரவொலி எங்கள் சிம்மாசனத்தில் அனைவரையும் வரவேற்கின்றோம். வரவேற்பதில் நிகழ்வில் முதலாவதாக இறை வணக்கம். உள்ளத்தில் தெளிவும் செயலில் ஊக்கமும் மகிழ்ச்சியின் அருவி மனதில் தோன்ற அறிவுச்சுடர் ஒளிர அறியாமை விலக தொடர் முயற்சிகள் தொடர்ந்து வெற்றி காண எழுச்சியின் கருத்துக்கள் மண்ணில் மலர்ந்து ஏற்றமிகு புதுமைகளை சமூகம் காண என் நாயன் ஆண்டவர் எனக்கு எதுவும் குறைவில்லை என்று இறைவனை வணங்கி வாழ்த்தி பாட வருகின்றார்கள் எமது அன்பு செல்வங்கள். ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன், நீண்ட பசும் புல் தரை சேர்ப்பார், குளிர் நீர் நிலைக்கணை அவர் நடத்தி செல்வார். ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன். ஆன்ம வாழ்விற்குயிர் தந்திடுவார், அறநெறிதனிலே ஒழுக செய்வார். ஆன்ம வாழ்விற்குயிர் தந்திடுவார், அறநெறிதனிலே ஒழுக செய்வார். காரிருள் சூழும் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் பயமே இல்லை. ஏனெனில் என்னுடன் நீர் இருக்கின்றீர், எனை நின் கோளும் களியும் தேற்றும். ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன். என் பகையாளர் முன் எனக்காக இனிய நல்விருந்தை ஒழுங்கு செய்தீர். என் பகையாளர் முன் எனக்காக இனிய நல்விருந்தை ஒழுங்கு செய்
என் தலை மீது எண்ணெய் பூசி என்னை அபிஷேகம் செய்தே வைத்தேன். என்னே எனது பாத்திரம் நிரம்பி எத்துணை இன்பம் வழியுது பொங்கி. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கொரு குறையுமிராது. ஆண்டவர் எனது நல்லாயன். என் புவி வாழ்வில் ஒவ்வொரு நாளும் என்னை பின்தொடரும் பேரன்பு என்றும் ஆண்டவர் வீட்டினில் உறைவேன். ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கொரு குறையுமிராது. ஆண்டவர் எனது நல்லாயன். அன்பு மாணவிகளுக்கு எமது வாழ்த்துக்களும் நன்றியும். பயிற்சி தந்த மதிப்பிற்குரிய பிரின்ஸ் ஆசிரியர், லிடியா ஆசிரியர் இருவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் எழுந்து அமைதியாக நிற்கவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது. தெக்கணமும் அதிசிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகவுமே. திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. தமிழனங்கே உன் சீரிழமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ் மொழியை தம் அழகிய உச்சரிப்பால் சொல்லாட்சி நடத்துபவர், இத்தனைக்கும் சொந்தக்காரர் எமது மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் தந்தை அவர்கள். தனது இனிமை தமிழால் அனைவரையும் வரவேற்க அன்போடு அழைக்கின்றோம். தந்தை அவர்களே வருக. which transforms through his industrious actions. வெறுமனே விஷன்
மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த நம்முடைய இலக்கு தெளிவை ரியலைஸ் ஆக்குவதற்கு கடின உழைப்பு தேவை. அதை மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டு நம் எல்லோருக்குமே ஒரு முன்மாதிரியாக வாழ்கின்ற நம்முடைய அன்பு தலைமை விருந்தினர் அவர்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருடைய பெயராலும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்கின்றேன். மதிப்பிற்குரிய நமது தலைமை ஆசிரியர் தந்தை அவர்கள் தலைமை விருந்தினர் மதிப்பிற்குரிய பரந்தாமன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பயிர் வளர்க்கும் கலைக்கோட்டம் எம் புனித அந்தோணியார் மேல்நிலைப்பள்ளி. எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு அழைத்தவுடனே அன்புடன் மறுமொழி கொடுத்து ஆண்டு விழாவிற்கு கண்டிப்பாக வருகிறேன், அறிவு சுடரேற்று அகிலத்தை ஆண்டு ஆற்றல் மிக சான்றோடு அன்போடும் பணிவோடும் பண்போடும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் உயர் திரு PS லெனின் அவர்களை உங்கள் எல்லோருடைய பெயராலும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கு நம்முடைய பள்ளியின் ஆசிரியர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நினைவு பரிசை வழங்குவார்கள். பாதை இல்லையா? கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு பாதையாக இருக்கிறேன். கரை சேர துடுப்பில்லையா? கவலைப்படாதீர்கள், நான் துடுப்பாக இருந்து உங்களை கரை சேர்க்கிறேன் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப அன்போடும் பரிவோடும் மக்களுடைய தேவை அறிந்து மக்கள் பணி செய்து வரும் நம்முடைய பாசத்திற்குரிய திருச்செங்கோடு நகரமன்ற தலைவர் திருமதி S. நளினி சுரேஷ் பாபு அவர்களை உங்கள் எல்லோருடைய பெயராலும் அன்போடு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய பள்ளியில் எந்த ஒரு விழாவும் அவர் இல்லாமல் நடப்பதில்லை. அவரின்றி அணுவும் அசையாது என்று சொல்வார்கள். ஆனால் அவரின்றி நம் பள்ளியில் எந்த ஒரு நிகழ்வும் இல்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு நம் பள்ளியின் மீது அக்கறை கரிசனை ஒரு தொடர்பில் இருந்து என்றும் நம்முடைய அன்பிற்குரிய ஒரு அன்னையின் மறு உருவமாக வாழும் நம் அன்பு சகோதரி திருமதி நளினி சுரேஷ் பாபு அவர்களை உங்கள் எல்லோருடைய பெயராலும் அன்போடு வரவேற்பதில் மிகவும் மகிழ்கின்றேன். நாங்கள் எல்லோரும் தோழர்கள். எங்களுடைய பணி மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது, மாணவர்களுக்கு கல்வி அளிப்பது. எங்களுடைய பணியில் தோழமை உணர்வோடு நட்பு பாராட்டி எங்களுடைய சுக துக்கங்களில் பங்கெடுத்து வாழ்வது எங்களுடைய குருகுல குழுமம். திருச்செங்கோடு மறைவட்டத்தின் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாய் வழிகாட்டியாய் இருக்கின்ற திருச்செங்கோடு மறைவட்டத்தினுடைய முதன்மை குரு அருட்தந்தை M. கிளமெண்ட் அவர்களை உங்கள் எல்லோருடைய பெயராலும்
வரவேற்பதில் மிகவும் மகிழ்கின்றேன். அவரும் நம்முடைய பள்ளியின் எல்லா நிகழ்விற்கும் அழைத்தவுடனே வருகிறேன் என்று வருகின்ற நம்முடைய அன்பு தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தும் பாராட்டும். நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற திருச்செங்கோடு மறைவட்டத்தினுடைய குருக்கள் அனைவரையும் மிக பாசத்தோடும் கரிசனையோடும் அன்போடு அழைக்கின்றேன். அருட்தந்தை கிருபாகரன் சங்ககிரி பங்குத்தந்தை அவர்கள், அருட்தந்தை வாங்க சீக்கிரம், அருட்தந்தை பிலவேந்திரம் பட்லூர் பங்குத்தந்தை, அருட்தந்தை ஞானராஜ், உறவின் ஒரு புது வரவு என்றால் அது நம்முடைய அண்ணாச்சி திருவாளர் ராஜா சிங் அவர்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். தை திங்களில் பொங்கல் திருநாளில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு ராஜா சிங் அண்ணாச்சி அவர்கள். அவர்களை உங்கள் எல்லோருடைய பெயராலும் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இருக்காதீர்கள், நீங்கள் உதிர்ந்து விடுவீர்கள். ஆகவே செடிகளாக இருங்கள், எப்போதும் நீங்கள் பூத்துக்கொண்டே இருப்பீர்கள். இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் நம்முடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய முன்னாள் நகரமன்ற தலைவர், நம்முடைய பாசமிகு அண்ணன் திருவாளர் நடேசன் அவர்கள். திருச்செங்கோடு நகர தந்தை என்ற பெயரில் பல ஆண்டுகள் வலம் வந்தவர். பல மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்த பெருமான். ஆகவே அன்னார் அவர்களை இந்த நாளில் அன்போடு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்ணன் நடேசன் அவர்களுக்கு நம்முடைய ஆசிரியர் ஆனந்த் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய மரியாதையை செலுத்துகிறார். இதில் பார்த்திருப்பீர்கள், வித்தியாசமான ஒரு வார்த்தை, என்றும் நம்முடைய விருந்தினர்கள். என்றும் நம்முடைய விருந்தினர்கள் என்றால் நம்முடைய பள்ளியின் எல்லா நிகழ்வுகளிலும், அது சிறிய நிகழ்வாக இருந்தாலும் பெரிய நிகழ்வாக இருந்தாலும், எல்லா நிகழ்வுகளிலும் அவர்களே முன்னிருந்து ஒரு சில காரியங்களை நமக்கு செய்து கொடுக்கிறார்கள். நம்முடைய பாசத்திற்குரிய திருமதி செல்வி ராஜவேல், 3வது வார்டு கவுன்சிலர் திருச்செங்கோடு, அண்ணன் ராஜவேல் வந்திருக்கிறார். அவரை நம்முடைய பள்ளியின் சார்பாக அவருக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய மரியாதையை செலுத்துவோம். அதே போல் என்றும் விருந்தினர் WT ராஜா அவர்கள், 5வது வார்டு கவுன்சிலர், அவருக்கும் நம்முடைய வரவேற்பு. நம்முடன் எப்போதும் பயணிக்கின்ற நம்முடைய அன்பு கன்னியர்கள், ஹோலி ஏஞ்சல்ஸ் பிரைமரி ஹையர் செகண்டரி பள்ளிகளின் முதல்வர்கள், தாளாளர், இல்லத்தலைவி அருட்சகோதரி செலீன் அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு குழந்தைகளே, சிட்டுக்குருவிகளாய் சிறகடித்து குயில்களாய் உங்களுடைய இனிய குரலில் இசைப்பாடி வண்ண மயில்களாய் நடனமாடி எங்களுடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைக்க காத்திருக்கின்ற நம் அன்பு செல்வங்கள், நம்முடைய அன்பு செல்லங்கள், கலை நிகழ்ச்சிகளை கொடுக்க காத்திருக்கின்ற குழந்தைகள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாரையும் அன்போடு இருகரம் குவித்து
வரவேற்று என்னுடைய வரவேற்பு உரையை முடித்து கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவரும் வருக, மகிழ்வுடன் இந்த நாளில் எங்களோடு தங்குக. நன்றி. வரவேற்புரை நல்கிய எமது மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். தனது நடனத்தால், இசையால், அன்பால் வரவேற்க வருகின்றார்கள் எமது அன்பு செல்வங்கள். धदा तिटिता धधदा धात्रिकड़ धाव धात्रिकड़ धात्रिकड़ धाव धात्रिकड़ धात्रिकड़ धाव धात्रिकड़ धात्रिकड़ धाव धात्रिकड़ धाव तक तक तद्धीन तक तक तद्धीन तक तक तद्धीन त्रिकड़ तक त्रिकड़ तक त्रिकड़
சிறப்பான ஒரு நடனத்தை தந்த எமது அன்பு செல்வங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த நடனத்துக்கு பயிற்சி அளித்த மதிப்பிற்குரிய திருமதி கவிதா ஆசிரியர் அவர்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய மகிழ்வில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற அருட்தந்தை ஆண்டனி மரிய ஜோசப், தாளாளர் புனித பால் மேல்நிலைப்பள்ளி சேலம் மற்றும் புனித அந்தோணியார் திருத்தலம் ஜான்சன்பேட்டையினுடைய பங்குத்தந்தை அவர்கள் சேலத்திலிருந்து நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள். அவரை உங்கள் எல்லோருடைய பெயராலும் வரவேற்று அவருக்கு பொன்னாடை அணிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய திருத்தொண்டர் ஆசிர்வாதம் தாளாளர் மற்றும் மேலாளர் புனித தெரசால் தொழில் பயிற்சி பள்ளி சேலம். ஒரு காலத்தில் நம்முடைய பள்ளியின் தொடக்க காலத்தில் அவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த இடம் அப்படியே பாறை மாதிரி இருக்கும், மேடாக இருக்கும், நாங்கள் தான் எல்லாம் குத்தி எடுத்து இன்று நம்முடைய இந்த வளாகத்தை நாம் மிக நேர்த்தியாக பயன்படுத்துகிறோம் என்றால் இவருடைய உழைப்பு அன்று இருந்திருக்கிறது. ஆகவே அன்னார் அவர்களை பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற கரட்டுப்பாளையம் சிறுமலர் துவக்கப்பள்ளி ஆசிரியர், அதே போல் அனிமூர் ஆர்சி துவக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், நம்முடைய புனித அந்தோணியார் துவக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கமுங்க. வணக்கம். என்னக்கா வணக்கத்தை இப்படி சொல்லிட்டீங்க? என்ன தம்பி, நல்லா தானே சொன்னேன்? இல்லக்கா, ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டீங்க. ஓ அப்படியா? இப்ப பாரு. நன்றி சொல்ல உமக்கு வார்த்தை இல்ல எமக்கு, நாங்க வணங்குறோம். ஆமா, நாங்க வணங்குறோம். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நாங்க விரும்புறோம். ஆமா, நாங்க விரும்புறோம். ஆன்றோரே சான்றோரே அருமையான பெரியோரே, பெற்றெடுத்த தாய்மாரே, கற்று தரும் ஆசானே, நன்றி சொல்ல உமக்கு வார்த்தை இல்ல எமக்கு, நாங்க வணங்குறோம். ஆமா, நாங்க வணங்குறோம். அக்கா சூப்பரா சொன்னீங்க. ஆமாக்கா, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பாட போறோம்? நம்ம பள்ளியின் ஆண்டறிக்கையை தான் வில்லு பாட்டா பாட போறோம். கண்ணு, ஆண்டறிக்கையா? என்ன அண்ணே இப்படி வாய திறக்கிற? என்னக்கா வித்தியாசமா இருக்கு? நம்ம ஹெச்எம் ஃபாதர், தமிழ் அம்மா இவங்க எல்லாம் கட்டுற மாதிரி பெருசா படிச்சாங்களே, அப்புறம் டிஜிட்டல்ல கூட போட்டு காமிச்சாங்களே, அதுதான் ஆண்டறிக்கையா? சரியா சொன்ன கண்ணு. அக்கா, கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்குக்கா, கொஞ்சம் பாடுங்களேன். அறநெறிய எடுத்துரைக்க மனிதத்தை விதைத்திடவே, எல்லாரும் நல்ல கல்வி கற்றிடவே, சான்றோரை உருவாக்க மருத்துவரை உருவாக்க, ஏற்றம் கொண்ட கல்வியை தருவது நம் பள்ளி. சரியா சொன்னீங்கக்கா. நம் பள்ளி தொடக்கப்பள்ளியாக 1950 தோன்றியது. அப்ப நம்ம பள்ளி தொடங்கி 75 வருஷம் ஆகுதாக்கா? சரியா சொன்ன தம்பி. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக நம் பள்ளி கல்வி பணியை செய்து வருகிறது. வெறும் தமிழ் வழி கல்வியை மட்டுமே தந்த நம் பள்ளி காலத்தின் மாற்றத்திற்கேற்ப ஆங்கில வழி கல்வியாகவும் செயல்படுகிறது. கிட்டத்தட்ட 700 மாணவ மாணவிகள் நம்ம பள்ளியில் கல்வி பயிலுகின்றார்கள். ஓ அப்படியாக்கா? அப்போ ஆசிரியர்கள்? நமக்கு கல்வி சொல்லிக் கொடுக்க 35 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றார்கள். இதுல 13 பேர் அரசு ஊதியத்துடனும், மீதமுள்ளவர்கள் சேலம் மேலாண்மை நிதி உதவியுடனும்
ஊதியம் வழங்கப்படுகிறது. ஓ அப்படியாக்கா, இப்பதான் புரியுது. காலத்திற்கேற்ப ஒரு செயலை செய்யும் போது நம்மால் வெல்லவே முடியாத செயல்கள் இல்லை என்பது வள்ளுவரின் கருத்து. அக்கா, இதுக்குரிய குரல் நான் சொல்லட்டுமா? சொல்லு கண்ணு. அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். கண்ணு, இந்த குரலை நான் சொல்லலாம் இருந்தேன், அதுக்குள்ள இந்த பாப்பா சொல்லிருச்சு. அண்ணே, உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும்னு. மாணவர்களுடைய நலனில் அக்கறை இருக்கணும் என்பதற்காக மாதம் ஆசிரியர் கூட்டம், பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெறுகிறது. மாணவர்கள் தேர்வை தயக்கமில்லாமல் எழுத உரிய காலங்களில் தேர்வை நடத்தி பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. அக்கா மறந்துட்டீங்களா? வெறும் படிப்பு மட்டுமா? மன்றங்கள் சொல்லவே இல்லை. அது எப்படி சொல்லாம இருப்பேன்? மன்றங்கள் மாணவரின் செயல்திறனை ஊக்கப்படுத்தும். ஆமா, மன்றங்கள் மாணவரின் படைப்பாற்றலை பலப்படுத்தும். மன்றங்கள் மாணவரின் கலைத்திறனை மேம்படுத்தும். அப்படி போடு. தமிழ் மன்றம், ஆமா. ஆங்கில மன்றம், ஆமா. அறிவியல் மன்றம், ஆமா. கலை மன்றம், ஆமா. என எல்லா மன்றமும் செயல்படுகிறது. ஓ, இப்பதான் புரியுது. அதனாலதான் அரசு நடத்தும் கலை திருவிழா போட்டியில் நம் மாணவ மாணவிகள் மாவட்ட அளவில் அதிக வெற்றி பெறுகிறார்களா? ஆமா கண்ணு. போன வருஷம் மாநில அளவில் நடந்த பரதநாட்டியத்தில் நம்ம ஸ்கூல் தானே 3வது ப்ரைஸு. அக்கா தானே பரிசு வாங்கினாங்க. வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துக்குரியவங்க உறுதியான மன உறுதி இருந்தால் போதும். அவங்க என்ன எண்ணுகின்றார்களோ அது நிச்சயம் நடக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. இப்ப இதுக்குரிய குரல் நம்ம அண்ணன் எடுத்துட்டு பாருங்க. என்ன கண்ணு, இப்படி திடீர்னு கேட்டா அண்ணனுக்கு எப்படி கண்ணு ஞாபகம் வரும்? இதோ நம்ம பாப்பா நல்லா திருக்குறள் சொல்லுவேன், நீ சொல்லு கண்ணு. அண்ணே, உங்களுக்கு தெரியலங்கிறத நல்லா சமாளிக்கிறீங்க அண்ணே. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணிய திண்ணியர் ஆக பெறின். சரியா சொல்லிட்ட கண்ணு. மாணவர்களுடைய சமூக நலனில் அக்கறை இருக்கணும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் செஞ்சிருமை சங்கம், ஆமா. சாரணர் இயக்கம், ஆமா. பசுமை படை, ஆமா. மாணவர்கள் நிறைய பேர் இதுல கலந்து கொண்டு தங்களது பணியை சிறப்பா செஞ்சுட்டு வராங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். கேளுங்கக்கா. ஒரு சிறந்த புத்தகம் எத்தனை நண்பர்களுக்கு சமம்? 100 நல்ல நண்பர்களுக்கு சமம். சூப்பரா சொல்லிட்டீங்க. அது யார் சொன்னான்னு சொல்லு தம்பி. டாக்டர் APJ அப்துல் கலாம் சொன்னாருக்கா. சரியா சொன்னேன். மாணவர்கள் அதிக படிக்கணும், நல்ல பயன்பெறணும் என்ற நோக்கில் நம்ம பள்ளி நூலகத்துல நிறைய நூல்கள் இருக்கிறது. அக்கா, அதை சரியா பயன்படுத்தி படிக்கிறாங்களா என்பதுதான் கேள்விக்குறி. சரிதான். நூலகம் சென்று நீ படிக்க நல்லறிவை பெற்றிடுவார். பொது அறிவை பெற்றிடவே நூல்கள் பல கற்றிடுவார். நூலகம் தினம் சென்றிடுவோம், நல்ல கல்வி கற்றிடுவோம். நூலகம் தினம் சென்றிடுவோம், நல்ல கல்வி கற்றிடுவோம். அண்ணே, உயிரை விட மேலானது எதுன்னு சொல்லுங்க பாப்போம். உயிரை விட மேலானது என்னவா இருக்கும் கண்ணு? உயிரை விட மேலானது ஒழுக்கம் தான். சூப்பரா சொல்லிட்டீங்க அண்ணே. இதுக்குரிய குரலா இப்ப அண்ணன் எடுத்து விடுறோம் பாரு. சொல்லுங்க அண்ணே. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் ஆமப்படும். சூப்பரா சொல்லிட்டீங்க அண்ணே. போதும் போது ரொம்ப பாராட்டாதீங்க. ஒழுக்கத்துடன் கொள்கையுடன் வாழும் எவரும் உயர்ந்தவரே. ஒழுக்கமின்றி தவறிலக்கும் வாழும் எவரும் சிறியவரே. மனிதனுக்கு ஒழுக்கம்தான் உயிரை விடவும் மேலானது. ஒழுக்கமின்றி வாழும் வாழ்க்கை வீணா போன வாழ்க்கையாகும், வீணா போன வாழ்க்கையாகும். அக்கா, இப்ப என்னக்கா சொல்ல வரீங்க? நம்ம மாணவர்கள் ஒழுக்கத்திலும் பண்பிலும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வகுப்புக்கும் நன்னறி கல்வி கற்பிக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாம 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழக அரசால் நடத்தப்படும் தேசிய திறனறி தேர்வுக்கு இந்த வருடம் 27 மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளார்கள். இவர்களுக்கு தனி பயிற்சி அளிக்கப்படுகிறது. சூப்பர்க்கா. இது மட்டுமா? வேற என்னக்கா? கணினி வகுப்புகள், கல்வி சார்ந்த கலப்பயணம். நம்ம டூர் போனோமே, அதை பத்தி சொல்றீங்களா? அது பேர் டூர் இல்ல தம்பி, கல்வி கலப்பயணம். ஆமாக்கா, அங்க நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்க்கா. உலக நடப்புகள் தெரிஞ்சுக்க நமக்கு இன்னொரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அது என்னக்கா? தினமும் மாணவர்கள் பொதறிவு பெற வேண்டும் அப்படின்னு அன்றாட நடக்கும் அறிவியல் கண்டுபிடிப்பு, சாதனையாளர்கள் பற்றிய செய்தி அப்படின்னு மாணவர்களுக்கான பட்டம் பத்திரிகை செய்தி மதியம் 20 நிமிடம் வாசிக்கப்படுகிறது. இது ரொம்ப நல்ல விஷயம்க்கா. வெறும் படிப்பறிவு அப்படின்னு மட்டும் இல்லாம விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நம்ம பள்ளியில். அக்கா, வார வார வெள்ளிக்கிழமை கூட்டு உடற்பயிற்சியும் நடக்குதுல்லக்கா. இதன் மூலம்
மாணவர்கள் வாழ்க்கைக்கு உடற்பயிற்சி முக்கியம் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. இது மட்டுமா அக்கா, யோகா சொல்லித்தராங்கல்ல. டேய் தம்பி, நீ தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், முழிச்சுதான் இருக்கியா? அது மட்டுமா, யாருக்கு எந்த விளையாட்டு ஆர்வமோ அதுக்கு மாலை 5 மணி வரை பயிற்சி எடுக்கலாம். எல்லாம் சரிதான் அக்கா, ஆனா நான் தான் விளையாடுறதே இல்லை. ஆமா ஆமா, வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்படுது, அதை நம்ம ஒழுங்கா பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகளை பயன்படுத்துங்க மாணவரே, ஆமா மாணவியே. போன நேரம் திரும்ப வருமா மாணவரே, ஆமா மாணவியே. இப்பவே விழித்திருந்து பயன்படுத்து, ஆமா பயன்படுத்து. நேரமும் காலமும் நிக்காது, ஆமா நிக்காது. நாம தான் ஓடணும் வெற்றியை தேடி, ஆமா வெற்றியை தேடி. என்ன கண்ணா, நம்ம பெற்றோர்களுக்கு எதுவுமே சொல்லலையே. நம்ம பெற்றோர்கள் தங்கமானவங்க, நம்ம பள்ளியின் தேவை அறிந்து செயல்படுவாங்க. என்னதான் கண்ணு சொல்ல வர? வேற ஒண்ணும் இல்ல, நம்ம மிதிவண்டியை நிப்பாட்ட. ஓ, சைக்கிள் ஸ்டாண்டா? ஆமா கண்ணு, இது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஆமாண்ணே, கலை நிகழ்ச்சிகள் நடத்த கலையரங்கம். ஓ, நம்ம பள்ளியில ஆடிட்டோரியம் இல்லைங்கிறத பத்தி சொல்ல வரியா? ஆமாண்ணே, இந்த ரெண்டும் தான் இப்போ நமக்கு தேவை. ஆமா கண்ணு, நம்ம பெற்றோர்கள் கொஞ்சம் உதவனா போதும். நம்ம ஃபாதர் பட்டைய கலப்பிடுவாரு. கரெக்டா சொன்ன கண்ணு. நம்ம ஃபாதர் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லுங்கக்கா. உங்களுக்காக தான் நான், எனக்காக நீங்க இல்ல. கண்ணு, எம்புட்டு பெரிய வார்த்தை. கண்டிப்பா இந்த வருடம் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆமா செஞ்சே ஆகணும். அன்பான பெற்றோரே, அருமையான சான்றோரே, பள்ளிக்கு உதவிடுங்க மனமு வந்து. முன்னாள் மாணவரே, ஊரில் உள்ள பெரியோரே, பள்ளிக்கு உதவிடுங்க மனமு வந்து. எங்க வில்லுப்பாட்டு கேட்ட அனைவருக்கும் புனித அந்தோனியார் வில்லுப்பாட்டு குழுவின் சார்பாக நன்றி, வணக்கம். பள்ளியின் வரலாற்றையும் ஆண்டறிக்கையை அழகாக எடுத்து கூறிய எமது அன்பு செல்வங்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.